ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரேஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் அப்படியே இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக இந்த மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரேஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கொங்கு நாட்டு மட்டன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கோங்க, 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கோங்க, 1 துண்டு பட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கூடவே 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தீயை விடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டுங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தனியாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, 15 பூண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா துருவின தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு இதையும் தனியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து நான் இங்கே 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். சதையும் எலும்புமா இருக்குங்க. பாருங்கள், சதை எலும்பு ரெண்டுமே போட்டு தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அடுத்து நம்ம வதக்கி வறுத்து வச்சுருக்கிற பவுடரில் இங்கே அரை வச்சுருக்குறோம். இப்போ வறுத்த மசாலாவை தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த வறுத்த மசாலாவை தனியாக பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க. பொடி பண்ணிட்டு வந்தாச்சு, தனியாக அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி போட்டுக்கோங்க, கம கமன் வாசனையாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கோல்டன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தால் போதும். நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மட்டன் 1 kg மட்டனையும் போட்டுக்கலாம். மட்டனையும் போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா சுருள வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போ ஊற்ற வேண்டாம். தண்ணியை ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மட்டனை இந்த எண்ணெயில் சுருள வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ வறுத்து பொடி பண்ணின பொடியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணின பொடி போட்டு குழம்பு வைக்கும்போது நல்ல கமன் வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், நல்ல 1 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலாவில் உப்பு காரெல்லாம் பிடிச்ச பிறகு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 4 விசில் விட்டுருங்க. எல்லாம் ஆடாக இருந்ததுன்னா ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. 10 வேகலைன்னா மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வறுத்து போட்டு மசாலா பண்ணி குழம்பு பண்ணும்போது அவ்வளோ ஒரு கமன் வாசனையாக இருக்குது. எலும்பு நல்லா சூப்பராக வெந்திருக்குதுங்க. அதே மாதிரி பீஸும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. உப்பு காரெல்லாம் பிடிச்சி. அவ்வளோதாங்க. வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கமன்ட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இந்த கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இதே போல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். நல்ல சூடான சாதத்தில் அப்படியே இதை கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இதே போலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.